வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட. ஃபஸ்ட் இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பொருட்கள் தான், அதுவும் கிச்சனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஃபஸ்ட்டு பாசி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் இதில் 1.5 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவு வத்தல் தூள், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு நம்ம இதை உலர்த்தி எடுத்துக்கலாம். இதில் உள்ள தண்ணி போய் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். 1.5 கப் பாசிப்பருப்பு அப்படின்னா 300 கிராம் போல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதை ஒரு டீ ஃபில்டரில் போட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய வடிகட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண முடியாது, ஏன்னா அந்த பாசிப்பருப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அப்படி ஃப்ரை பண்ண கஷ்டம். அப்படியே வச்சு அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். இது நல்லா ஃப்ரை ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம், எண்ணெயெல்லாம் ட்ரைன் ஆகிறதுக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அப்படி நம்ம ரொம்ப உள்ள எண்ணெய்க்குள்ளே வச்சுட்டு நீங்கள் கடாயில் ஒட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சூடாயிரும், அப்புறம் நமக்கு ஃப்ரை பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க. இல்லைனா இந்த பாசிப்பருப்பு ஃப்ரை பண்ணுறதுக்குனே தனியான ஒரு ஃபில்டர் இருக்குது, அதுனா பெரிய ஹேண்டிலாக இருக்கும், நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதுவும் கடையில் வாங்கிக்கிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சைஸ் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி டைம் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தாலும் அதெல்லாம் ட்ரெயின் ஆயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதா இருந்தால் நல்லா ஒரு க்ளீனான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ட்ரை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா அந்த கிறிஸ்பியாகவே இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மீத உள்ள எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் இது வெதுவெதுப்பாக இருக்கிறப்பே நம்ம இதில் வத்தல் தூள் உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து அதில் ஒட்டாது, அதனால் லேசாக சூடு இருக்கும் போதே நம்ம இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் வத்தல் தூள். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணாலும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும், இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு 2 பொருட்கள் தான் தேவை. இது டைமும் ரொம்ப எடுக்காது, அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த பாசிப்பருப்பு ஃப்ரையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க், பட் பின் இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிடலாம்.